ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். பிரசங்கி 7:8 சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதோட முடிவு நல்லது. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம ஒரு உணர்ச்சி வாசத்துல நம்ம ஒரு விருப்பத்துல தொடங்கிடுறோம். ஆனா சில சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம தொடங்கின காரியத்தை நம்ம முடிக்க முடியாதபடி போயிடுது. அதனாலதான் லூக்கா 16:28-30 வரைக்கும் இயேசுநாதர் சொல்லுவாரு, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு பரிகாசத்தின் பொருளாக மற்றவங்களுக்கு மாறிடுவோம். அது எதன் நிமித்தமாகவும் இருக்கலாம், ஒருவேளை நம்ம பணத்தின் நிமித்தமா இருக்கலாம், இல்லை நம்ம சுகத்தின் நிமித்தமா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நம்ம ஆரம்பிச்சதை நம்ம முடிக்க முடியாம போச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கு முன்பதாகவும் பரிகாச பொருளா மாறிடுவோம். ஆனா நம்ம ஒரு வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கணும். ஜெகரியா 4:9 சொல்லுது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். நம்ம கையிலால் எதை நம்ம அஸ்திபாரம் போட்டு ஆரம்பிக்கிறோமோ அதை நம்ம கைகளே முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதன் நிமித்தமாய் கர்த்தர் தான் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நம்ம மற்றவருக்கு சாட்சியாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். God bless you.